இங்க ஒருத்தவங்க கர்ப்பமா இருக்காங்க. அவங்க பிரசவத்துக்காக வேகமா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப அவங்களுக்கு கார்லயே குழந்தை பொறந்துருது. அதே நேரத்துல ஒரு வேன் ஆக்சிடென்ட் ஆகுது. அதுல 5 பேர் இறந்துடுறாங்க. அதுல இருக்க டிரைவர் மட்டும் சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க. ஆனா அந்த 4 பேரை மட்டும் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இழுத்துட்டு வருது. அது என்னன்னா அந்த குழந்தை பிறந்திருக்கும். அதை நோக்கிதான் அந்த 4 ஆவியும் வருது. இந்த குழந்தை பக்கத்துல யாரும் இல்லாமலே சிரிச்சிட்டு இருக்கு. இதை பார்த்து அவங்க அப்பா குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு யோசிக்கிறாரு. பையனை தன்னோட பையனை நினைச்சு அந்த 4 பேய்களும் வளர்த்துட்டு வராங்க. அந்த பையன் கூடவே எப்போ அந்த 4 பேய்களுமே இருக்கும். அந்த பையன் வளர்ந்து ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூல்ல என்ன கேள்வி கேட்டாலும் கரெக்டா பதில் சொல்றான். அது ஏன்னா அந்த 4 பேய்களும் சின்ன வயசுல இருந்து அவனுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கோம். ஐலாண்ட்ல அந்த பையன் பேய்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடுவான். அதை அவங்க டீச்சர் பார்த்து இவனுக்கு ஏதோ மென்டலா ப்ராப்ளம் நினைச்சிட்டு போறாங்க. குதிரை ரேஸ் நடக்கிற இடத்துக்கு அந்த பையனை 4 பேய்களும் கூட்டிட்டு போகுது. அவன்கிட்ட சொல்லி காசை கொடுத்து பெட்டு கட்ட சொல்லுது. ஆனா அங்க இருக்க ஆளு அவன் கொடுக்குற காசை வாங்க மாட்டேங்கிறாரு. சின்ன பசங்களை இங்க வரக்கூடாதுன்னு டிக்கெட் கொடுக்க விரட்டுறாரு. ஆனா அந்த பையன் இதுல வின் பண்ணலன்னா எங்க அப்பா என்ன வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அழுவான். பேய் சொல்லி கொடுத்த மாதிரியே. அவரு வேற வழி இல்லாம அந்த டிக்கெட் அவர் கொடுக்குறாரு. அவன் போய் அங்க நிறைய காசு வின் பண்ணிட்டு வரான். அடுத்த நாள் தாமஸ் வீட்டுக்கு ஒரு ஆபீசர் வர்றாரு. அவர் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நீங்க உங்க குழந்தைய ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்களாமே, பெட்ல வின் பண்ணலன்னா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு சொன்னீங்களான்னு கேக்குறாரு. எனக்கு அந்த பழக்கமே இல்ல, நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஆபீசர் அமுச்சு வச்சுட்டு அந்த பையனோட அப்பா அம்மா 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பையனுக்கு மென்டலா ஸ்டெபிலிட்டி இல்ல, அவனை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்க்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதை பார்த்து அந்த 4 பேய்களும் இனிமே பையன் முன்னாடி வரக்கூடாது, நம்ம இன்விசிபிளா இருக்கணும்னு முடிவு பண்றாங்க. இதோட பார்ட்டு வேணும்னா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா போடுறேன்.